சூஃபியா ஷெரீன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ஜிஎஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வரேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரோல் ஆஃப் பாக்டீரியா இன் எவ்ரிடே லைஃப், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாக்டீரியானா என்ன? அது மைக்ரோஸ்கோபிக் லிவிங் ஆர்கானிசம். இதை வந்து நம்மளோட வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, இதை மைக்ரோஸ்கோப்பால் மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால தான் இதுக்கு பேர் மைக்ரோஸ்கோபிக் லிவிங் ஆர்கானிசம். இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். எக்ஸாம்பிள், கோல்டு பிளேஸில், அண்டார்டிகாவில் இருக்க ஐஸில், ஹாட் பிளேஸில் இருக்க வேல்கனோவில், ஹியூமன் பாடி, ஏர், வாட்டர், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த பாக்டீரியா இருக்கும். இதிலே குட்டும் இருக்குது, பேடும் இருக்குது. குட்டு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், பேட் வந்து நம்மளுக்கு டிசீஸ் காஸ் பண்ணும். நம்ம ஹியூமன் பாடியில் இருக்க குட் பாக்டீரியா லாக்டோபேசிலஸ், லாக்டோகாக்கஸ், இந்த மாதிரி பாக்டீரியாலாம் நம்மளுக்கு ஃபுட் டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ வெளியேருந்து ஏதாவது பாக்டீரியா உள்ளே வருதுன்னா, ஈகோலை, சால்மோனெல்லா, இந்த மாதிரி பாக்டீரியாலாம் நம்மளுக்கு ஃபுட் பாய்சன், டைஃபாய்ட் இதெல்லாம் காஸ் பண்ணும். இந்த பாக்டீரியா பார்க்க எப்படி இருக்குன்னா, இது வெளியே வந்து 3 லேயர் ஆஃப் டஃப் கவரேஜ் இருக்கும். 3 லேயர் ஆஃப் டஃப் கவரேஜ் இருக்கும். அதுதான் கேப்சூல், செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன். இந்த மூணும் தான் பாக்டீரியா டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் சர்வை பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த பாக்டீரியாக்குள்ளே ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து நியூக்ளியாய்டு. இந்த ரவுண்டாக இருக்கிறது ரைபோசோம். இந்த பாக்டீரியாக்குள்ளே லிக்விட் மாதிரி இருக்கும், இதுக்கு பேர் வந்து சைட்டோபிளாசம். இந்த கேப்சூலில் பிழைன்னு இருக்கும், இது வந்து ஹியூமன் ஹேர் இருக்க மாதிரி பாக்டீரியாவுக்கு ஒரு ஹேர். இந்த டெயில் மாதிரி இருக்கிறது வந்து ஃப்ளஜெல்லா. இதுதான் பாக்டீரியா இன்னொரு பிளேஸ்லேருந்து மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த பாக்டீரியாவில் நிறைய டைப்லாம் இருக்குது. சிலது வந்து ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும், அதாவது ஆரேஞ்ச் பால், இந்த மாதிரி ஷேப்பில் இருக்க பாக்டீரியா பேர்லாம் நம்ம காக்கோஸ் சொல்லுவோம். இந்த பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் தான் செப்டோகாக்கோஸ். சிலது வந்து ராட் ஷேப்பில் இருக்கும், அதாவது கேப்சூல், குக்குமர், இந்த மாதிரி ஷேப்பில் இருக்க பாக்டீரியா பேர்லாம் நம்ம பேசிலஸ் சொல்லுவோம். இந்த பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் ஈகோலை, லாக்டோபேசிலஸ். சிலது வந்து கமா ஷேப்பில் இருக்கும், அந்த மாதிரி பாக்டீரியா பேர்லாம் வெப்ரியோ. இந்த பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் வெப்ரியோ காலரா. சிலது வந்து ஸ்பைரலாக இருக்கும், அதாவது வளைஞ்சு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்க பாக்டீரியா பேர் ஸ்பைரிலம். பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பைரிலா. இதில் இருக்க இந்த பாக்டீரியாவில் எப்படி ரீப்ரொடக்ஷன் ஆகுது தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன பாக்டீரியாவில் நியூக்ளியாய்டு இருக்குன்ட்டு. இந்த நியூக்ளியாய்டு வந்து 2ஆக பிரியும், அதுக்கு பேர் தான் ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ. அதுக்கப்புறமா இந்த செல்வால் வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கட்டு ஏற்படுத்தும், அதுக்கு பேர் தான் கிராஸ்வால். அப்புறமா இது 2ஆக பிரிஞ்சிடும். ஒரு பேரண்ட் செல்லேருந்து 2 டாட்டர் செல் வர்றது தான் நம்ம பைனரி ஃபிஷன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பாக்டீரியா 20 மினிட்ஸில் 2ஆக மாறும், 2 பாக்டீரியா 20 மினிட்ஸில் 4ஆக மாறும், 4 பாக்டீரியா 20 மினிட்ஸில் 8ஆக மாறும். இந்த மாதிரி பாக்டீரியா வளர்ந்துட்டே போகும். இப்போ நம்ம குட் பாக்டீரியானா நான் என்ன சொன்னேன், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதான் நம்ம குட் பாக்டீரியா நான் சொன்னேன். நம்மளுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண இந்த குட் பாக்டீரியா ஹெல்ப் பண்ணுது, அதுதான் கர்ட் மேக்கிங். நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, காசி வச்ச பாலை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதில் கர்ட் ஆட் பண்ணும்போது அப்புறம் தான் நம்மளுக்கு ஓவர் நைட் கழிச்சு நம்மளுக்கு கர்டாக மாறும். ஆனால் இதுக்கு ஒரு பாக்டீரியா தான் ஹெல்ப் பண்ணுது, அதுதான் லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா. இந்த பாக்டீரியா வந்து கர்டில் இருக்கும். மில்கில் வந்து லாக்டோ சுகர், கெசைன் ப்ரோட்டீனும் இருக்கும். இந்த லாக்டோபேசிலஸ் பாக்டீரியாவை நம்ம மில்கில் ஆட் பண்ணும்போது மில்கில் லாக்டோ சுகர் வந்து லாக்டோபேசிலஸை ஹீட் பண்ணி லாக்டிக் ஆசிடாக மாற்றும். இந்த லாக்டிக் ஆசிட் வந்து கெசைன் ப்ரோட்டீன் கூட ரியாக்ட் ஆகி பவுல் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணி கர்டாக மாறும். இந்த குட் பாக்டீரியா அக்ரிகல்ச்சர்லேயும் ஹெல்ப் பண்ணுது, அதுதான் நைட்ரஜன் சைக்கிள். அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனில் 70% கேஸ் தான் இருக்குது, அதனால இது வந்து பிளான்ட்ஸ் வந்து இது டைரெக்டாக அக்செப்ட் பண்ணாது, அதனால இது வந்து நைட்ரஜன் ஃபிக்ஷனாக மாறும். இந்த நைட்ரஜன் ஃபிக்ஷன் வந்து பிளான்ட்ஸ் ரூட்டில் நொடியூல்ஸ்னு இருக்கும். இந்த நொடியூல்ஸில் ரைசோபியம் பாக்டீரியா இருக்கும். இந்த ரைசோபியம் பாக்டீரியா நைட்ரஜன் அமோனியாவாக மாற்றும். இந்த ரைசோபியம் பாக்டீரியா பக்கத்திலே நைட்ரிஃபைங் பாக்டீரியான்னு இருக்கும். இந்த நைட்ரிஃபைங் பாக்டீரியா அமோனியாவை நைட்ரிக்ஸாகவும் மாற்றும். இந்த நைட்ரிக்ஸை பிளான்ட்ஸ் டைரெக்டாக அக்செப்ட் பண்ணும், அதுக்கு பேர் தான் அசிமுலேஷன். இல்லைனா இது வந்து டீநைட்ரிஃபைங் பாக்டீரியா போய் திரும்பி அட்மாஸ்பியருக்கே வரும். இந்த மாதிரி இது வந்து ரீசைக்கிள் ஆகும். இப்போ நம்ம குட் பாக்டீரியாலாம் பார்த்தோம், பேட் பாக்டீரியா பார்க்கலாமா? பேட் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் ஃபுட் பாய்சன். எதனால் நம்மளுக்கு ஃபுட் பாய்சன் வருது?
இப்போ ஒரு ஃபுட்டை வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணாமல் ப்ராப்பராக குக் பண்ணாமல் அதை நம்ம சாப்பிடும் போது நம்ம ஸ்டொமக்கில் இருக்க பேட் பாக்டீரியா வந்து குட் பாக்டீரியா கூட ஒரு இம்பேலன்ஸை க்ரியேட் பண்ணும். அதனால தான் நம்மளுக்கு ஸ்டொமக் பெயின், டயாரியா இதெல்லாம் வருது. இந்த பேட் பாக்டீரியாவுக்கு இன்னொரு பேர் எக்ஸாம்பிள் தான் டியூபர்குலோசிஸ். இந்த டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா பேர் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இந்த பாக்டீரியா வந்து ஈஸியாக ஏரில் ட்ராவல் ஆகும். இப்போ வந்து டிபி வந்த பேஷண்ட் வந்து ஸ்னீஸோ காஃபோ பண்ணாங்கன்னா இந்த பாக்டீரியா வந்து ஈஸியாக ஏரில் ட்ராவல் ஆகும். இப்போ டிபி வராத பேஷண்ட் வந்து அதை ப்ரீத் பண்ணாங்கன்னா அவங்க லங்ஸ் ஃபுல்லாக போய் இது வந்து அவங்க லங்ஸே டெஸ்ட்ராய்ட் பண்ணிடும். இதனால் அவங்களுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஏற்படும். இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா, இப்போ டிபி வந்த பேஷண்ட் அவங்க கூட இருக்க க்ளோஸ் கான்டாக்ட் அவாய்ட் பண்ணணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும், டயட் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் இருந்தால் இந்த டிபியை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். இந்த டிபி வந்தால் சிம்டம்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபீவர், செஸ்ட் பெயின், வெயிட் லாஸ், நைட் ஸ்வெட், தொடர்ந்து 3 weeks வந்து நம்மளுக்கு காஃப் ஆகும். காஃப்லேருந்து பிளட்டாக வரும். எதனால் நம்மளுக்கு பிளட்டாக வருதுன்னா, இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் வந்து அவங்க லங்ஸே டெஸ்ட்ராய்ட் பண்ணனால அந்த லங்ஸ் வந்து கிழிஞ்சிடும். அதில் இருக்க ரத்தம் தான் நம்ம இருமும் போது வெளியே வரும். இப்போ இந்தியாவுக்கு ஆர்மி இருக்க மாதிரி நம்மளோட பாடிக்கு ஆர்மி தான் இம்யூன் சிஸ்டம். வெளியேந்து ஏதாவது பாக்டீரியா உள்ளே வந்துச்சுன்னா அதை எதிர்த்து போராடும். இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல என்னென்னா பிளாஸ்மா, ஒயிட் பிளட் செல், ரெட் பிளட் செல், பிளேட்லெட். இந்த ஒயிட் பிளட் செல்லில் மல்டிபிள் செல்ஸ்லாம் இருக்குது. அதுதான் மோனோசைட், மைக்ரோஃபேஜ், டி செல், பி செல், இதெல்லாம் தான். இப்போ வெளியேந்து ஏதாவது ஒரு பாக்டீரியா உள்ளே வந்துச்சுன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம்க்கு வந்து அது இன்ஃபர்மேஷன் தரும். இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ஒயிட் பிளட் செல்லுக்கு நோட்டிஃபிகேஷன் தந்து ஒயிட் பிளட் செல் வந்து மேக்ரோஃபேஜ் அனுப்பி இந்த மாதிரி அந்த பாக்டீரியாவை ஈட் பண்ணி கில் பண்ணும். இந்த இம்யூன் சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நாங்கள் பண்ணி பார்த்ததோம். அதுதான் ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக். நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தானே நம்ம இம்யூன் சிஸ்டம் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம ஹைஜீனிக்காக இருந்தால் தான் நம்ம ஹெல்த்தாக இருக்க முடியும். அதுதான் நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். எங்களோட ஃபிங்கர் ப்ரெஸ் வந்து ஹேண்ட் வாஷ்க்கு முன்னாடி அப்புறமா ஹேண்ட் வாஷ்க்கு அப்புறம் பாக்டீரியா க்ரோ ஆகிற பிளேட்டில் 37 degree Celsiusக்கு 12 hours பாக்டீரியாவை க்ரோ பண்ண வச்சோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எங்களோட டர்ட்டி ஹேண்டை வந்து பாக்டீரியா க்ரோ ஆகிற மீடியா பிளேட்டில் வச்சோம். அதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ்க்கு அப்புறம் சானிடைசர்லாம் போட்டு பாக்டீரியா க்ரோ ஆகிற மீடியா பிளேட்டில் வச்சோம். ஹேண்ட் வாஷ்க்கு முன்னாடி எவ்வளோ பாக்டீரியா இருக்குது பாருங்கள். அதுவே ஹேண்ட் வாஷ்க்கு அப்புறம் கொஞ்சம் தான் பாக்டீரியா இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து ஹைஜீனிக்காக இருந்தோம்னா பாக்டீரியாவை வந்து கில் பண்ணலாம். இது வந்து இம்யூன் சிஸ்டம்க்கு ஒரு ஹெல்ப்பிங்காக இருக்கும். லாஸ்ட்டாக நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டோடு முடிக்கிறேன். பாக்டீரியா வந்து நம்மளோட மூட் ஸ்விங்கை அஃபெக்ட் பண்ணுமா? ஆமாம். அது எப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஏதாவது ஸ்வீட் ஐட்டம், சாக்லேட்டோ கேக்கோ இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டோன்னா நம்ம ஸ்டொமக்கில் இருக்க கட்டில் மைக்ரோபயம் இந்த பாக்டீரியா இருக்கும். இந்த பாக்டீரியாவுக்கு இந்த ஸ்வீட் டேஸ்ட்டு பிடிச்சி அதுக்கு வந்து இது வந்து எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லுமா பிரெயின் கிட்ட. இந்த பிரெயின் அப்புறம் தான் நம்ம எடுத்து எல்லாத்தையும் இந்த ஸ்வீட் ஐட்டம்லாம் நம்ம சாப்பிடுவோம். இதுக்கு பேர் தான் கட் பிரெயின் ஆக்சிஸ். இது எல்லாத்தையும் நான் பாக்டீரியா பற்றி இவ்வளோ நல்லா சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அண்ணனும் எங்கள் அக்காவும் தான். எங்கள் அண்ணன் பேர் வந்து சச்சின் தாமஸ், எங்கள் அக்கா பேர் வந்து தீக்ஷாமால். இவங்க வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்தனால தான் என்னால் ரொம்ப நல்லா சொல்ல முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஸ்டடீஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம், லேபெல்லாம் விசிட் பண்ணோம். எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு சயின்ஸ் காம்படிஷன் இருந்துச்சு. அதுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை. நான் வந்து எங்கள் அக்கா கிட்டே கேட்டேன், ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்ட்டு. அவங்க வந்து சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி குரோமோட்டோகிராஃபின்னு ஒன்று சொன்னாங்க. அதை நான் பண்ணேன் எங்கள் ஸ்கூலில். எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸும் கிடச்சிச்சு. இந்த டீச்சிங் 10க்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ.